அட்டகாசமான டேஸ்ட்டில் குடமிளகாயும் வெங்காயம் வச்சு ஒரு மசாலா கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தோசை சப்பாத்தி இது ரெண்டுத்துக்கும் செம்மையாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இது போல் பெருசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இது தனியாக நம்ம ஒரு பவுலில் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக அதே கடாயில் 1 கப் அளவுக்கு குடமிளகாயை நல்லா ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் இதையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இது நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 2 தக்காளி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. தோசை சப்பாத்தி இது ரெண்டுத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்த பிறகு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 4/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைன்னா அடி பிடிச்சிடும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ அடுத்ததாக ஃப்ரெஷ்ஷான தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பான தயிரை சேர்த்துடாதீங்க. ஃப்ரெஷ்ஷான தயிரை ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது இப்போ இது கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 3 நிமிஷம் போல் இது நல்லா கொதி வரட்டும். மசாலாவோட வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயமும் குடமிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இது நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைங்க. ஏற்கனவே நம்ம மசாலாவும் வேக வச்சுட்டோம். வெங்காயமும் குடமிளகாயும் வேக வச்சு எடுத்துருக்கோம், வதக்கி எடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் 2 நிமிஷம் போதும். இதில் நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து மசாலாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு கஸ்தூரி மெத்தி ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து கலந்து விட்டு இறக்குங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான டேஸ்டியான ஒரு மசாலா கிரேவி குயிக்காக ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.